ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக் ரூல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், ஒரு சின்ன ஷார்ட்ஸில். ஏஐ எக்ஸ்பர்ட்ன்ற ஒரு ஏஜென்சி ஹைதராபாத்தில் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க போலந்துக்கு வேலைவாய்ப்பு இருக்கிறதா சொல்லி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஸ்கேம், அதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸில் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். அதை பற்றின ஒரு முழு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டைம் கிடைக்கல, இப்போ தான் கிடைச்சது. அது இல்லாமல் அதை பற்றின நிறையா கான்ட்ரவர்சியெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ கண்டிப்பாக அதை பேசி ஆகணும் அப்படிங்கிற நேரத்தில் கிளைமேட் சேஞ்ச் ஆனது, அந்த டைமும் சரியாக கிடைக்காதனாலையும் அதனால தான் போட முடியல. பட் இது கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரியான அவங்க ஒரு கேள்வி இந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படின்னா நம்ம ஆட்கள் அதில் உள்ள ஒரு பாசிட்டிவான ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு மட்டும் போயிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதில்ல. சிம்பிளாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு இப்படி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்டேருந்து அமௌண்ட் வாங்கணும். ஒருத்தர் ஏமாத்தணும்னா நிறைய போய் சொல்லணும். உங்களை வார்த்தையிலேயே இங்கேருந்து போலந்தில் இறங்கிட்டீங்க, 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டீங்க, வீடு வாங்கிட்டீங்க, கார் கட்டிட்டீங்க அப்படின்னு நிறைய உங்களை ஏமாத்துறதுல தான் குறியாக இருப்பானே தவிர நீங்கள் கேட்குற ஒரு பாயிண்ட்டான ஒரு இதுக்கு சரியான விளக்கம் கொடுக்க மாட்டான். நீங்கள் அதை வச்சாலே அவங்க சரியாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் என் கூட வாக்குவாதம்லாம் பண்ணாங்க, எதை வச்சு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அதாவது உண்மையை சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பொய்க்கு ப்ரூஃபே தேவையில்லை. அவங்க சொல்கிற ஆசை வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கிட்டு காசு இல்லை, டிக்கெட்டும் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். ஏமாத்துறவங்களை போய் ரொம்ப ஈஸியாக நம்பிடுறாங்க. எங்களுடைய 5 வருட அனுபவங்களில் இது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை. மோஸ்ட்லி இது சீட்டிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நம்மகிட்ட ப்ரூஃப் கேட்குறாங்க. உண்மைக்கு ப்ரூஃப் கேட்குறாங்க. இங்கே வாங்க, அதை பற்றி நான் தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். எதன் அடிப்படையில் நம்ம அதை சீட்டிங்னு சொல்கிறோம். அவங்க போட்டிருந்த வாய்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய வாய்ஸையும் போட்டு அதில் எதெல்லாம் பாசிபிள் இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பண்ணுறதும் பண்ணாமல் போகிறதும் உங்களுடைய விருப்பம். நான் இதில் போய் யாரும் போய் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலை. எங்களுக்கு தெரிஞ்சு இது ஸ்கேமு, ஃபேக், அதுதான் இருக்கிற ரியாலிட்டியை நான் எடுத்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுறதும் ட்ராப் பண்ணுறதும் அப்ளை பண்ணுறதும் இது உங்களுடைய விருப்பம். ஏன்னா இதில் நீங்கள் டிசிஷனை பார்க்க முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. இது நாளைக்கே ஆக போகிறதில்ல, ஒரு மாதத்தில் தெரிஞ்சுக்க போகிறதில்ல. இதை நீங்கள் 6 மாதமோ 1 வருஷமோ இழுத்தடிச்சிட்டு அது என்னடா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, வேறு கண்ட்ரிக்கு போயிடும் அப்படின்ட்டு கட்டினது என்ன ஒரு 10,000 20,000 தானே போனால் போகுது அப்படின்ற அளவுக்கு நீங்கள் போகக்கூடும். அப்படியாப்பட்ட ரொம்ப பொறுமையாக ஏமாத்துறது, இதெல்லாம் ரொம்ப கம்மியான காசில் ஏமாத்துறது. நான் ஏதோ ஒரு இந்தியன் படத்தோட சொல்லுவாங்களே, 5 பைசா திருடுறது தப்பா, அந்நியன் படம் நினைக்கிறேன், சாரி. அதை மாதிரி 1 லட்சம் பேருக்கு 5 பைசா திருடுறது, 1 கோடி பேருக்கு 5 பைசா திருடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி காசு கம்மியாக இருக்குது, ஆனால் ஆட்கள் நிறையா பேர் வரும்போது இதில் நிறைய அமௌண்ட் நீங்கள் இழக்க நேரிடும். போலந்தை பற்றின ரொம்ப ஷார்ட்டாக ஒரு அப்டேட் கொடுக்குறேன். போலந்தில் ஒர்க் பெர்மிட்னு ஒன்று அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் நம்ம ஊரில் இருக்கீங்க, அது டேரெக்டாக கம்பெனி மூலமாக அப்ளை பண்ணலாம். இப்போ பேங்க் ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா லிங்க்டின்ல போயிட்டு டேரெக்டாக கம்பெனியில் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இதை அவங்க அதிக அளவில் ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா அன்ஸ்கில்டு, இந்த சூப்பர்வைசரு, மேனேஜரு, இந்த மாதிரி இருக்கிறவங்களே தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஆட்கள் நல்ல ஒரு ஸ்கில்ட்டை கற்றுக்கிறது இல்லை, ஸ்டடி ரிலேட்டடாகவும் படிக்கிறது இல்லை. அதுதான் அவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு கை வந்த கலையாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலத்தில் டேரெக்டாக கம்பெனி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு இங்கே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சின்னு இருப்பாங்க. மோஸ்ட்லி சொல்லப்போனால் போலந்தை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது. சப்ளையர் கம்பெனி, அதாவது சப்ளையர் மூலமாக அண்டர் ஏஜென்சி கண்ட்ரோலில் தான் நீங்கள் வேலை பார்க்க முடியும். ஒர்க் பெர்மிட் கொடுக்குறதா இருக்கட்டும், உங்களுக்கு டிஆர்சி கார்டு டேக்ஸ் பே பண்ணி வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அண்டர் ஒரு ஏஜென்சி தான் பார்க்கும். டேரெக்டாக கம்பெனி கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு நம்ம ஊருக்காசுக்கு ஒரு 20,000 30,000 ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனியை பொறுத்து. அவங்களுடைய வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா ₹1 1 லட்ச ரூபா வரைக்கும், 1.5 லட்ச ரூபா, டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜென்சி. அது எவ்வளோ சேல் பண்ணுறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது வரைக்கும் அவங்க சேல் பண்ணி நல்ல டாக்குமெண்ட்லேருந்து மொக்க டாக்குமெண்ட், சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 30,000 கூட போலந்துக்கு நீங்கள் ஒர்க் பெர்மிட் ஒரிஜினல், நிறைய பேர் சொல்லுவாங்க போலந்தில் ஒர்க் பெர்மிட் ஒரிஜினலாக இருக்குது, அதனால தான் நாங்கள் 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும், 3 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும்னு. 30,000 ரூபா கொடுத்தாலும் நீங்கள் போலந்தில் ஒரிஜினல் ஒர்க் பெர்மிட்டை வாங்கிடலாம். ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காது, ஒர்த்லெஸ்ஸாக இருக்காது. நீங்கள் அதை போய் சப்மிஷன் பண்ணாலும் வீசா ரிஜெக்ட் ஆகும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நல்ல கம்பெனியில் நீங்கள் டாக்குமெண்ட்டை வாங்கி வேற ஹவுஸ், ப்ரொடக்ஷனு, பேக்கிங் அப்படின்னு போய் நீங்கள் சப்மிஷன் பண்ணாலும் கூட உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது. அதனால தான் போலந்துக்கு யாருமே அப்ளை பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சரியில்லை. இப்போதைக்கு போலந்தில் வீசா உள்ளது மோஸ்ட்லி ஸ்கில்டு பர்சன், ட்ரக் டிரைவர், வெல்டரு, ஃபிட்ரு, இந்த மாதிரி கேட்டகரி, பெயிண்டரு, மேசனு, டைல்ஸ் மேசனு, அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வேறு அந்த அன்ஸ்கில்டு கேட்டகரியெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ மோஸ்ட்லி யூரோப்பில் அன்ஸ்கில்டுக்கு வேலை வாய்ப்பு எடுக்கிறதே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அது ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் தான் நம்ம இந்த வேர் ஹவுஸ் எடுக்கிறது, பைக் டெலிவரி பாய் அப்படின்லாம் எடுத்தாங்க. இப்போதைக்கு மொத்தமாக எந்த செகண்ட் கண்ட்ரிஸுக்குமே எடுக்கிறது இல்லை. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புனா போலந்துக்கு மட்டும்தான். ஏன்னா நான் சொன்னேன், வெறும் 30,000 ஒரு பெர்மிட்டை வாங்கிட்டு உங்ககிட்ட 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா வரைக்கும் சேல் பண்ணி வித்துடலாம். ஸோ அதனால தான் போலந்து நிறைய ஏஜென்சி இன்னமும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும், போலந்தோட ப்ரொசீஜருக்கு தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சிருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வெளியில் போய் கற்றுக்க முடியாது. நம்மளுடைய அனுபவங்கள் தான். எங்களுடைய அனுபவங்கள் மூலமாக நம்ம யூடியூப்ல போடுறோம் அப்படின்னா அதை யாரும் பார்க்குறதில்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? போலந்தில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி தான் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் அப்ளை பண்ணுவாங்க. அதை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 3 to 4 மந்த் ஆகும் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் கையில் கிடைக்கிறதுக்கு. அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் PDF அனுப்புவாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினல் உங்களுக்கு கொரியர் பண்ணுவாங்க. 3 to 4 மந்த் ஒரிஜினல் உங்கள் கைக்கு கிடைக்க. அதுக்கப்புறம் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அப்புறம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், இந்த டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமும் அங்கே நீங்கள் போய் அது வந்துட்டாலே வீசா வந்துருச்சு, நீங்கள் டிக்கெட்லாம் போட்டு வந்துட முடியாது. போலந்து பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க்குக்கான பர்மிஷன் உங்கள் கையில் கிடைச்சிருக்கு. பட் வீசாங்கிறது எம்பசி ப்ரொவைட் பண்ணுறது. இந்தியாவில் இருக்கிற போலந்து எம்பசியில் நீங்கள் அதை போய் சப்மிஷன் பண்ணணும். போலந்துலேருந்து அந்த டாக்குமெண்ட்டையும் உங்களுடைய எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொண்டு வச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீசா வந்து கொடுத்தா தான் நீங்கள் போலந்து வந்து வேலை பார்க்க முடியும். அது இப்போ அதுதான் கொடுக்குறதில்ல. மோஸ்ட்லி எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க அன்ஸ்கில்டு. ஸோ இப்போ இதுதான் பார்த்துக்கோங்க ப்ரொசீஜர். அந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்னா VFS நினச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப பேர். அது ஒரு 2 இயர்ஸ் பிஃபோராக தான் VFS இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எம்பசி மட்டும்தான். கான்சுலேட்டும் பாங்க.
ஆனால் நீங்கள் அவங்க கொடுக்குறது விஎஃப்எஸ் சென்டருக்கு தான். ஆனால் அப்பாயின்மெண்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக விஎஃப்எஸ்ல போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாது. கான்சுலேட்னு ஒன்று இருக்குது. அது யாருன்னா டேரெக்டாக எம்பசி தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் உங்கள் ஒர்க் பர்மிட் நம்பர், அதில் உள்ள உங்கள் கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் அதுக்கு எம்பசி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் நான் இதுலேயும் பின் பண்ண சொல்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்களாவே பண்ணலாம். அது ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே இவங்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலையும் அவங்கள பற்றி சொல்கிறேன். அவங்க நேம் ஏஐ எக்ஸ்பர்ட், ஹைதராபாத்தில் செயல்பட்டுருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டில் இல்லை பெங்களூரில் எல்லாம் ஒரு ஏஜென்சி மாதிரி பிரான்ச்சஸ் மாதிரிலாம் வச்சு மெயின் ஆஃபீஸ் வந்து ஹைதராபாத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க ஸ்லாட்டி குரூப் ஆஃப் ஸ்லாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போலந்தில் ஒரு கம்பெனிலேருந்து ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு இல்லை பிரதர், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஜாப் ஆஃபர் லெட்டர் ஒரு ஃபார்மெட் தான். அது வந்து எம்பசி கொடுக்குறது இல்லை. இப்போ நான் இங்கே இருக்கேன், என் பேரில் ஏதாவது ஒரு கம்பெனி நானே டைப் பண்ணி ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு அனுப்பலாம். அந்த ஜாப் ஆஃபருங்கிறது வேஸ்ட்டு. அதை வச்சுக்கிட்டு ப்ரோ எனக்கு இது கொடுத்துட்டாங்க அப்படிலாம் நம்பாதீங்க. ஹாய், குட் மார்னிங். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா என் பேர் ரோஹினி. ஸோ எக்ஸ்போர்ட் வந்து நான் கால் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஜாப்க்காக அப்ளை பண்ணிங்க வெப்சைட்டில். ஸோ அதான் கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து போலாண்ட் கண்ட்ரி தான் ஜாபுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? வேறு எந்த லொகேஷனுக்கு வேகன்சிஸ் இல்லை, போலாண்ட் கண்ட்ரீஸில் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 90 டேஸ்லேருந்து 150 டேஸ் ஆகும் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள நீங்கள் 2 டைம் ஹைதராபாத் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம பிரான்ச் ஆஃபீஸ் ஹைதராபாத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 2 டைம் ஹைதராபாத் போயிட்டு வரணும். எதுக்கு அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்காக, உங்களோட பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அண்ட் விசா ப்ராசஸ்க்காக, வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் 2 டைம் நீங்கள் வந்து ஹைதராபாத் லொகேஷன் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஜாப் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ஜாப், வேர் ஹவுஸ் ஜாப் 2 இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் இருந்து மேனேஜ்மெண்ட் மட்டும் போஸ்டிங் இருக்குது. அதே மாதிரி வேர் ஹவுஸ்லேயும் ஹெல்ப்பர் இருந்து போஸ்டிங் ஜாப் ரோல் மட்டும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் ஸ்டார்டிங் சாலரி பார்த்தீங்கன்னா 1,60,000 3,80,000 சேலரி தருவாங்க. ஸோ வேர் ஹவுஸோட சேலரி பார்த்தீங்கன்னா 1,40,000 3,20,000 மட்டும் சேலரி தருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வேறு கண்ட்ரியில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேலரி பேக்கேஜ் அதிகமாகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ படிச்சிருக்காங்க, இப்போ 12th சில பேர் வந்து படிச்சவங்க இருப்பாங்க, படிக்காங்க. படிச்சிருக்கீங்கன்னா உங்களோட படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வேலை அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் முதற்கொண்டு எதுவுமே நீங்கள் எந்த அமௌண்ட் பே பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே நாங்கள் தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த செலவுமே எங்களுக்கு எந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஹைதராபாத்துக்கு நான் 2 டைம் போயிட்டு வர சொன்னால அந்த அமௌண்ட் அதுக்கு என்ன சார்ஜ், நீங்கள் போயிட்டு வர எக்ஸ்பென்சஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. மற்றபடி எந்த அமௌண்ட்டுமே எங்களுக்கு கம்பெனி பே பண்ண போகிறது கிடையாது. ஸோ அப்போ எப்படி மேம் நீங்கள் வந்து எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண போகிறது இல்லைங்க, அப்போ உங்களுக்கு என்ன யூஸ் இதில் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 இயர்ஸ் ஒர்க் பர்மிட். சரிங்களா? நாங்கள் 2 இயர்ஸ் ஒர்க் பர்மிட் பண்ணி கொடுத்துருவோம். சில 2 இயர்ஸில் 24 மந்த்ஸ், டோட்டலாக 24 மந்த்ஸில் 20 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரி வந்து இப்போ 2 லட்சம் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 7% ஆஃப் கமிஷன் வந்து நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்ககிட்ட எந்த அமௌண்ட் நாங்கள் வாங்க போகிறது கிடையாது. ஃப்ளைட் டிக்கெட், அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வாங்க போகிறது கிடையாது. பட் நீங்கள் என்னன்னா நீங்கள் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணக்கப்புறம் சேலரி ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்தக்கப்புறம் ஃபஸ்ட் மந்த்லேருந்து 20 மாதம் மட்டும் எங்களுக்கு வந்து 7% ஆஃப் கமிஷன் நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணும். ஏஜென்சிக்கு அவங்க கம்பெனி டேரக்டாக பே பண்ண மாட்டாங்க. கம்பெனி வந்து எம்ப்ளாய் அக்கௌண்ட் தான் ரெடி பண்ணணும். உங்களுக்கு சேலரி 2 லட்சம் அக்கௌண்ட்டில் போட்டாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ 2 லட்சம் சேலரினா இப்போ 7% ஆஃப் கமிஷனாக எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும்னா 12,000 13,000 நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணும். 20 மாதத்துக்கு பே பண்ணணும். அப்போ கடைசி 4 மாதம் நீங்கள் எங்களுக்கு பே பண்ணணும் அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அவங்களே ஒர்க் விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் வேறு கண்ட்ரி போறீங்கன்னா நீங்கள் போய்க்கலாம். அந்த டைமும் நீங்களா போறனா போய்க்கலாம். இல்லை எனக்கு தெரியாது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், அப்போ வேறு கண்ட்ரியில் ஒர்க் போயிட்டு இருந்தால் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இது மட்டும் கிளியர் தானே? உங்களுக்கு டவுட்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் சேலரியில் 7% ஆஃப் கமிஷன் நீங்கள் பே பண்ணணும். 20 மந்த்ஸ்க்கு பே பண்ணணும். சரிங்களா? நீங்கள் இந்த அதுக்கு ஓகே அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் எனக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பிச்சு விடணும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வித்தின் 1 டேக்குள்ள வெரிஃபிகேஷன் ஆஃபீஸுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் கால் பண்ணி அட்டெண்ட் பண்ணி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் லெட்டர், உங்களுக்கு இமெயில் ஐடி கரெக்டான இமெயில் கொடுத்துருங்க. அந்த இமெயில் ஐடி அப்ரூவல் லெட்டர், ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஜாப் இருக்கும். சரிங்களா? அதுக்கு மேலே இருக்காது. மண்டே டு சனிக்கிழமை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே லீவ் தான் உங்களுக்கு. இப்போ வந்து அங்கே போலாண்டில் வந்து குளிர் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் வேலை செஞ்சீங்கன்னா போது 8 மணி நேரம் சேலரி கொடுத்துருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ், நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் போட்டால் உங்களுக்கு குளிர் தாங்காது. ஸோ அதனால் அவங்க ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. அது வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. யூஸ் அண்ட் த்ரோ தான். 2 ட்ரெஸ் கொடுத்துருவாங்க வாரத்துக்கு. 6 நாள் வேலை 3 days ஒன்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும். 2 ட்ரெஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் வாஷ் பண்ண முடியாது, அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் த்ரோ பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அக்கமடேஷன் எல்லாமே நம்மளே கொடுத்துருவோம். ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் மத்தியானம் நைட் 3 நேரம் ஃபுட் கொடுத்துருவாங்க. நார்த் இந்தியன் மீல்ஸ் இருக்கும், சவுத் இந்தியன் மீல்ஸ் இருக்கும். உங்களுக்கு சவுத் இந்தியன் மீல்ஸ் வேணா நீங்கள் சவுத் இந்தியன் மீல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் டீ காஃபி மார்னிங் ஈவினிங் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதை தவிர வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கணும். பட் ஃபுட் நம்ம கொடுத்துருவாங்க அக்கமடேஷனில். அப்புறம் ரூம் எப்படி இருக்கும்னா கோட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. 4 பேருக்கு ஒரு ரூம். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஹாலும் பெட்ரூமும் கிச்சனும் ஹாலும் பார்த்தீங்கன்னா காமன் தான். 4 பேருக்கு ஒரு ரூம். ஹாலும் கிச்சனும் 4 பேர் ஒரு ஹால் ஒரு கிச்சன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பெட்ரூம் வந்து 4 பேருக்கு தனித்தனி பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ ஹாலும் கிச்சன் காமனாக இருக்கும். கிச்சன் வந்து சமைக்கலாம் முடியாது. நீங்கள் டீ காஃபி ஸ்நாக்ஸ் சமைக்கலாம். மற்றபடி சாப்பாடு சமைக்க முடியாது. அவங்களே கொடுத்துறாங்க, சமைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ்பென்சஸும் ஆக போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வெளியே போகிறாங்க, சுற்றி பார்க்க போகிறாங்க, ஏதாச்சும் போறீங்க வாங்கினா அதெல்லாம் நீங்கள் செலவு பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கம்பெனியோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நீங்கள் எந்த எக்ஸ்பென்சஸும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு சேலரி நீங்கள் வீட்டுக்கு அனுப்பலாம். நீங்கள் அந்த எக்ஸ்பென்சஸ் பண்ணீங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? பட் எங்களோட சைட் வந்து ஃபுட் அக்கமடேஷன் எல்லாமே உங்களுக்கு ரூம் ஃபுட் எல்லாமே சவுத் இந்தியன் மீல்ஸ் தான் கொடுப்பாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் உங்களுக்கு இப்போ 20 days பிஃபோர் 40 பேர் அனுப்பிச்சுட்டோம். சரிங்களா? ஸோ அதனால வந்து தமிழ் பீப்பிள்ஸ் 40 பேர் இப்போ போயிருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை. தமிழ் பீப்பிள்ஸ் இருப்பாங்க, நார்த் இந்தியன்ஸ் மோஸ்ட்லி தமிழ் பீப்பிள்ஸ் தான் இருப்பாங்க. சரிங்களா? ப்ராப்ளம் கிடையாது. ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் பெருசாக வராது. சரிங்களா? உங்களுக்கு ஓகே டாக்குமெண்ட்ஸ் எனக்கு இமீடியேட் அனுப்பிச்சுடுங்க. ஏன் கேட்குறேன் அப்படின்னா இப்போ இமீடியேட் அனுப்பிச்சுட்டீங்க இந்த ப்ராசஸ்க்கு 90 to 150 days ஆகும். ஸோ நீங்கள் இமீடியேட் அனுப்பிச்சுட்டீங்கன்னா இப்போ ஒரு பேட்ச் நாங்கள் எடுக்க போகிறோம், அனுப்ப போகிறோம். ஸோ உங்களுக்கு ஓகே இந்த பேட்ச் நாங்கள் அனுப்பிச்சுடுவோம். ஆஸ் சீக்கிரம் அனுப்பிச்சுடுவோம். நீங்கள் டிலே பண்ண அப்போ அடுத்த பேட்ச் போகும்போது டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதுக்காக தான் சொல்றது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு டவுட்னா நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணுங்க.
ட்ரக் டிரைவருக்கு இருக்கான், ஸ்டோர் கீப்பருக்கு வேலைக்கு இருக்கான். சம்பளம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாயிலேருந்து 3 லட்சம் வரைக்குமா. ஜாப் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 10,000 ஸ்லாட்டி போட்டிருக்கான். ஜாப் ஆஃபர்லாம் அவ்வளவு போடவே கூடாது. கவர்மெண்டோட இதை பொறுத்து ஒர்க் பெர்மிட்லேயே 4,255 ஸ்லாட்டி சம்திங் கிட்ட தான் உங்களுக்கு வித் டேக்ஸோட கொடுக்கணும். இவங்க எப்படி 10,000 ஸ்லாட்டி போட்டு ஜாப் ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதில் ஒரு முரண்பாடு இருக்குது. அப்புறம் உங்கள் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 90 டேஸ்லேருந்து 120 டேஸ்க்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுவாங்களாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது விஎஃப்எஸ் கிடையாது, கான்சுலேட்டு. அதுலேயும் அப்பாயின்மெண்ட் இந்த டேட்டிலேருந்து இந்த டேட்டுக்குள்ளே உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். இதில் ஒரு முரண்பாடு நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஜாப் இருக்கான், 1,50,000 ரூபாயிலேருந்து 2 லட்ச ரூபா சம்பளமா. அதில் எல்லா கேட்டகரியிலையும் வேலை இருக்கான். சூப்பர்வைசர்லேருந்து அதே மாதிரி வேர் ஹவுஸ்லேயும் இருக்கான். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் ஜாபுக்கு போகிறீங்க, உங்கள் ஊரில் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வேறு நாட்டுக்கு போகிறீங்க, அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்து போனஸாக கொடுப்பாங்களா எக்ஸ்ட்ரா. அது எப்படி இதெல்லாம் எந்த நாட்டில் இந்த மாதிரி செல்லுபடியாகும் தெரியல. நான் போலந்தில் 5 வருஷமாக இருக்கேன். நான் படித்தது ஒரு ஃபீல்டு, ஆனால் இருந்து வேலை பார்க்குறது ஒரு ஃபீல்டு. எனக்கு வெளிநாடு அனுபவங்கள் இருந்தாலும் இங்கே வந்து நான் அதுக்கான ஸ்கில்ட்டை கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ண தான் சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்களே தவிர ஃபாரின் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் படிச்சிருந்தோம்னா, இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சருக்குள்ளே வர்றீங்க, அதில் நீங்கள் நல்லா ஏதாவது படித்து சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங்கும் இருக்கான். இது போலந்தில் இருக்கான்னு சத்தியமாக எனக்கு தெரியல, இவங்க சொல்லி தான் எனக்கே தெரியுது. இன்னொன்று பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ண தேவையில்லைன்றாங்க. நீங்கள் டேரெக்டாக கம்பெனியோட ஸ்பான்சரே எடுத்தாலும் டாக்குமெண்டேஷனை மட்டும்தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்களே தவிர அங்கே விஎஃப்எஸ் எம்பஸ் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, நான் போலந்துக்குன்னு சொல்ல வரல, யூரோப்பில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் உங்களுக்கு டாக்குமெண்ட் கிடைச்சிருந்தாலும் அந்த டாக்குமெண்டேஷனை நீங்கள் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும். டிக்கெட் வேணால் கம்பெனி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மோஸ்ட் ஆஃப் இது டிக்கெட் நீங்கள் தான் போட்டு போகணும். இதுலேயும் பாருங்கள் எப்படியாப்பட்ட முரண்பாடு இருக்குன்னு. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவங்க எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லைன்றாங்க. எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண எந்த வித ஏதாவது ஒருத்தவங்க ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா அதுக்கான ப்ராஃபிட் அவங்களுக்கு அப்போவே கிடைக்கணும். உங்களுக்கு புரியுதில்ல? இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு ஜாமான் வாங்குறோம், அதுக்கு காசு கொடுக்குறோம், அதை திரும்ப கொடுத்ததுக்கப்புறம் உடனே நம்ம காசு கொடுக்கும். அப்படி தான் ஒரு பிஸ்னஸ் இருக்கும். இவங்க வந்து எந்த காசுமே இல்லை, நீங்கள் போனதுக்கப்புறம் கொடுத்தா போதும் அப்படின்னா இப்போ அது யார் தெரியுமா பாசிபிள் இருக்கும்? இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி, நான் வந்து ஒரு பெரிய லட்சாதிபதியாக இருக்கேன், போலந்தில் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு ஆட்கள் தேவைப்படுது, நான் ஒரு வந்து சம்பாதிக்கிற எண்ணமும் இருக்குது, அதே அளவில் ஒரு ட்ரஸ்ட்டு நிறைய பேருக்கு உதவி பண்ணுற மனப்பான்மை எனக்கு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்கள் காசு இல்லாதவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணி அவங்களை கூட்டி போய் என் கம்பெனியில் வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறப்ப நான் பிடிச்சிக்கிட்டு வேணால் கொடுக்கலாம். இதுதான் பாசிபிள். அந்த ஏஜென்சிக்கு அங்கே கம்பெனி இருக்க பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, கல்ஃப் கண்ட்ரீஸில் ஒரு கம்பெனி ஒரு ஜாப் போட்டு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அந்த ஜாப் தவிர வேறு எங்கேயுமே போக முடியாது. இப்படி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த சேலரியை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஆனால் யூரோப்பில் அப்படி கிடையாது. இப்போ நார்மலாக ஒரு வீசானா ஒரு ஒர்க் கேட்டகரிக்குன்னு தான் சொல்லி வருமே தவிர நீங்கள் எந்த ஜாபுக்கு வேணாலும் போயிடலாம். இப்போ அவங்க ஒரு ஏஜென்சி மாதிரி ட்ரஸ்ட் மாதிரி உங்களுக்கு அனுப்பி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அவங்கள்ட்ட காசு கொடுக்காம ஓடி போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கிற நாலேஜ் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியும். அந்த கம்பெனிலேயே போய் வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே போய் இறங்கிட்டு அந்த கம்பெனிக்கு போல வேறு கம்பெனிக்கு போயிடுறீங்க, அவங்க வாட்ஸ்அப் நம்பரை பிளாக் பண்ணிடுறீங்க, அவங்களுக்கு காசு கிடைக்கல. இது நட்டமா இல்லையா? இது எந்த அளவுக்கு பாசிபிள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது யாரால பாசிபிள் இருக்கும் அப்படின்னா, நான் ஓன் கம்பெனி வச்சிருக்கேன், நான் ஆட்களை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் இது பாசிபிளாக இருக்கும். இதையும் திங்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, போலந்தில் இருக்க எனக்கே இது சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ ஒரு விண்டர் டைமில் இல்லைனா ஒரு சம்மர் டைமில் ஒரு 6 மணி நேரம் வேலை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 ஹவர் போட்டு அவங்களே கொடுத்துருவாங்களாம். அது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல், அதாவது போலந்து சிட்டிசன் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் ஹாலிடே டைமில் ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு டபுள் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஒரு சில கம்பெனிஸ் இறக்கப்பட்டால் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100ல் 1 கம்பெனி, மீதி 99 கம்பெனி இந்த மாதிரிலாம் 6 மணி நேரம் வேலை பார்த்தா 10 மணி நேரம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. இல்லை இவங்க ஓன் கம்பெனி வச்சு இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறவங்களுக்குலாம் காசு கொடுக்குறாங்களோ என்ன தெரியல. அந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் எல்லாம் அங்கே போட முடியாது. அங்கே கொடுக்குறத வந்து கொடுப்பாங்க, கண்டிப்பாக எல்லா கம்பெனிலையும் கொடுப்பாங்க. அதுக்கான சர்வீஸ் சேவை கட்டணங்கிறத நம்ம சம்பளத்தில் கழிச்சுக்குவாங்க. அப்புறம் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தா யூஸ் பண்ணி தருவாங்க, 1 வாரம் 2 வாரம் கழிச்சு தூக்கி போட்டுடலாமா? அந்த மாதிரிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த யூனிஃபார்ம் தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இது வாஷ் பண்ணி திரும்ப போட்டுக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள வரீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா 1 இயருக்கு ஒன்ஸ் தான் கொடுப்பான். இந்த விண்டர் ஜாக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை யூனிஃபார்ம் ஃபேண்ட் ஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை விண்டருக்கு உள்ளே போட்டுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. போலந்தில் இருக்க எனக்கே இது ரொம்ப புதுசாக இருக்குது. இதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட்டு அக்காமடேஷன் ஃப்ரீயாக. போலந்தை பொறுத்த வரைக்கும், யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு அக்காமடேஷன் ஃப்ரீ கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்தியன்ஸ் ஃபுட்டுங்கிறது இங்கே ரொம்பவே டிஃபிகல்ட். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு பன்னு ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. காஃபி டீ அதில் முடிஞ்சிடும். இப்போ ஒரு சாண்ட்விச்சில் மேக்கிங் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு டோனட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா அதை சாப்பிட்டுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சாப்பிட்ற வேலை பார்க்குற டைமில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற டைம்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்க சொல்கிற மாதிரி ஃபுட்டு அக்காமடேஷன்லாம் ரொம்ப ரேர். இப்போலாம் மோஸ்ட்லி அக்காமடேஷனுக்கு 500 ஸ்லாட்டி, அதாவது நம்ம ஒரு காசுக்கு ஒரு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் காசு. ஃபுட்டுங்கிறது நீங்கள் தான் திங்ஸ் வாங்கி சமைச்சு சாப்பிட வேண்டியது வரும். இந்தியன்ஸுக்கு சாப்பாடு கொடுக்குறதில்ல. இன்னொன்று ஹைலைட் என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் இந்தியன்ஸுக்கு தனி ஃபுட் இருக்கும், சவுத் இந்தியன்ஸுக்கு தனி ஃபுட் இருக்கும். அதை நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணி சாப்பிட்லாங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒருத்தரை ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம். பொய்யே சொல்லி ஒருத்தனை ஏமாற்றணும். ஒரு 10,000 காசுக்காக இந்த அம்மா கூவுன்னு கூவுது. அவங்க வாய்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு வாங்க. அதற்கு மாற்று கருத்தை தான் நான் வந்து இதில் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. அந்த மாதிரி அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 பேருக்கு 4 பெட் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும், ஒரு டாய்லெட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி இருந்து கொடுத்தாங்கன்னா அதோட அக்காமடேஷன் காஸ்ட்டு 8,000 ரூபாய், அதாவது 800 ஸ்லாட் இந்தியன் மணியில். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபா வரும். இவங்க சொல்கிற ஸ்பெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா. இல்லை அது ஃப்ரீ அக்காமடேஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரூமில் ஒரு 5 பேர், ஒரு ஒரு வீடு மாதிரியே இருக்கும். மேலே ஒரு 5 பேர், கீழே ஒரு 5 பேர், கீழே ஒரு 5 பேர், அந்த மாதிரி ஒரு 15-20 பேருக்கு ஒரு காமன் கிச்சன், ஒரு ஃப்ளோருக்குள்ளே சொல்ல போனால் ஒரு ஃப்ளோர்லேயே ஒரு காமன் லெட்டின் இருக்கும், பாத்ரூம் ஷவரிங் இருக்கும். ஃப்ரீ, நான் சொல்கிறது ஃப்ரீனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபுட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிச்சன் தான், அதில் 2-3 கேஸ் ஸ்டவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இருக்கும். இவங்க சொல்கிற மாதிரி இருந்தால் 500 ஸ்லாட்டிலேருந்து 800 ஸ்லாட்டி வரைக்கும் நீங்கள் காசு கட்ட வேண்டியது வரும். இதுவும் முரண்பாடாக இருக்குது.
அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. மேடம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லைன்ட்டு. கண்டிப்பாக ஃபாரின்லேருந்து அது போலந்துக்கெல்லாம் வர்றீங்கன்னா, யூரோப்புக்கு வர்றீங்கன்னா மொழி பிரச்சனைகளை நிறையாவே ஃபேஸ் பண்ணுவீங்க. பேசுகிற அளவுக்கான இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். மொபைல் போய் கண்டிப்பாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறதையாவது கேட்க தெரிஞ்சிருக்கணும். ஒன்றுமே தெரியாமல் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஏறி அங்கே போக முடியல. ஒரு இங்கிலீஷ் கூட நிறைய பேருக்கு தெரியாது. அது ஒரு பேசிக் தான். இப்போ ஹவ் ஆர் யூ, அதை எடுத்து அங்கே வை, இங்கே எடுத்துகிட்டு வா, இங்கே எப்படி போகிறது, அங்கே எப்படி போகிறதுனாவது கேட்க தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் மொபைலில் ஒரு ஆப், ஒரு டாக்ஸி இருக்குன்னா அதை நம்ம புக் பண்ணி போக தெரிஞ்சிருக்கணும். ரயில் டிக்கெட் இருக்குன்னா அதை புக் பண்ண தெரிஞ்சுக்கணும். பஸ் புக் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒரு இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இவங்க சொல்கிற மாதிரி முட்டாள்தனமாக உள்ளே வந்துடாதீங்க. வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி தான். ஒரு இதெல்லாம் பேசிக்காக கற்றுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும். இவங்க சொல்கிற மாதிரிலாம் தமிழ் ஆளுங்க இருக்காங்கன்னா அதே கம்பெனியில் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, அதே ரூமில் கொண்டு உங்களை வைக்க போகிறதில்ல. வேறு சிட்டியாக இருக்கலாம், வேறு ரூமாக இருக்கலாம். எல்லாமே இவங்க சொல்கிற கருத்து முரண்பாடாக இருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இது இன்னொரு விஷயம், இன்னொரு வேறு மாதிரி எப்படி இவங்க பண்ணுறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு கண்டிங்கன்னா ஒவ்வொரு பேஜாக அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஆல்ரெடி 40 பேர் போயிருக்காங்க, எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுடைய டாக்குமெண்ட் வாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ஆளோட கான்டாக்ட் நம்பரை ஃபஸ்ட்டு வாங்க. பிரதர் நீங்கள் இவங்க மூலமாக தான் போனீங்களா, எத்தனை நாள் ஆச்சு, உங்களுடைய ஒர்க் பர்மிட் காப்பி அனுப்புங்க, அப்பாயின்மெண்ட் எங்கே எடுத்தீங்க, எப்படி போய் சப்மிஷன் பண்ணீங்க, விசாவை காட்டுங்க அப்படின்லாம் நேராக போயிட்டு கேளுங்க. கண்டிப்பாக இந்த விசா டாக்குமெண்ட்டுங்கிறது எவனோட ஒருத்தனையாவது வச்சிருப்பாங்க. ஏன்னா ஏஜென்சிகளுக்குள்ளேலாம் டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெல்டர் வாங்கின விசாவையே அப்பாயின்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒருத்தர் விளம்பரப்படுத்துறாரு. இந்த மாதிரி வெல்டர் வேகன்சி இருக்குது, வேணும்னா வாங்க, போலந்தில் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ஒரு டாக்குமெண்ட் கூட நீங்கள் நம்ப முடியாது. மேக்ஸிமம் போனவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வாங்கி பேசினால் மட்டுமே உங்களுக்கு பாசிபிள். அப்படி இல்லைனா ரெண்டாவது பேட்ச் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஆளுங்க என்னன்னா ஒரே பாட்டில் பணக்கார ஆகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு ஏஜென்சி இருக்காங்க, ஒருத்தர் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ண போறீங்கன்னா ஒருத்தர் போய் பண்ணட்டும், அதை வாட்ச் பண்ணுங்க. 1 மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ அது எந்த மாதிரியான சிச்சுவேஷன் ரிசல்ட்டை போய் அவங்க அடைகிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்போ ஒரு டைமில் ஒரு 5 பேர் இருக்கீங்க, ஒரே ஆளு போய் அப்ளை பண்ணுறாரு. அவர் 1 வருஷம் கழிச்சு ஒரு 50,000 இழந்திருக்கும். 5 பேரும் சேர்ந்து 50,000 கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவராகவே இருந்தாலும் சரி, அதில் ஒரு ப்ராசஸில் இருக்காருன்னா உங்களோட கான்டாக்டை ஷேர் பண்ணுங்க. பிரதர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நான் பார்க்குறேன், வந்துருச்சுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. ஒரே குட்டையில் ஒரு மட்டை மாதிரி போய் அடுத்தடுத்து உழுந்து மாட்டிக்காதீங்க. இன்னொன்று அழுத்தியும் வேறு சொல்கிறாங்க, கம்பெனி வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு தான் போடுவாங்க, எங்களுக்கு போட மாட்டாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் அவங்களுக்கு அப்புறம் அக்கௌண்ட்டுக்கு பணமே நீங்கள் போடலை, அவங்க நம்பர் பிளாக் பண்ணிடுறீங்க, என்ன பண்ணுவாங்க? இப்போ பார்த்துக்கோங்க, அவங்க கம்பெனியே இல்லை, அந்தளவுக்கு பவர் இல்லை. இப்போ இவங்களை நாங்கள் தான் அனுப்புகிறோம், இவங்க மூலமாக சம்பளத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கம்பெனியில் பேசி வாங்கிக்க முடியலை. அவங்களால முழுக்க உங்களையே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் போய் கொடுக்கலன்னா என்ன ஆகும் நீங்கள் நினச்சி பாருங்கள். இவங்க சொல்கிற அந்த சேலரி, ஃபுட்டு, ஜாபு எல்லாமே முரண்பாடாக இருக்குது. நான் இதில் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் முடிவு நீங்களே எடுத்துக்கோங்க.